வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வான வேடிக்கை பொருட்களுக்கு நாடு தழுவிய தடை, தீவிர ஆலோசனையில் சுவிட்சர்லாந்து. எரிபொருள் தட்டுப்பாட்டில் உக்ரைன் 20 நாட்களுக்கு மட்டுமே இருப்பு. கிரீன்லாந்து விவகாரம், ஆதரவு தராத நாடுகள் மீது வரி விதிக்கப்படும், ட்ரம்ப் எச்சரிக்கை. ரஷ்ய ராணுவத்தில் இணைய 4,22,000 பேர் ஒப்பந்தம், கடந்த ஆண்டை விட எண்ணிக்கை குறைவு. ஐரோப்பாவின் பிரம்மாண்ட விமான நிலையம், போலந்தின் $34 பில்லியன் மெகா திட்டம். ஐரோப்பா போருக்கு தயார் என்றால் நாங்களும் தயார், 3ஆம் உலகப் போர் குறித்து புட்டின் எச்சரிக்கை. பிரான்ஸ் கடற்படைக்காக 6 ஆளில்லா ஹெலிகாப்டர்கள், ஏர்பஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பரபரப்பு, தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தை புறக்கணித்தார் உர்சுலா. இனி விரிவான செய்திகள். கிரான்ஸ் மொன்டானாவில் ஏற்பட்ட கோர தீ விபத்தை தொடர்ந்து வான வேடிக்கை சாதனங்களை வீட்டிற்குள் பயன்படுத்த தடை செய்வது குறித்து அரசு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. அறிவியல், கல்வி மற்றும் கலாச்சாரத்திற்கான அரச கவுன்சில் குழு பொது இடங்கள் மற்றும் உட்புறங்களில் இத்தகைய வெடிப்பொருட்களுக்கு கூட்டாட்சி தடை விதிப்பது குறித்து விவாதித்துள்ளது. ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட வான வேடிக்கை கட்டுப்பாடு தொடர்பாக மக்கள் முயற்சி மற்றும் அதற்கான மாற்று திட்டங்கள் குறித்தும் ஆலோசனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முந்தைய திட்டங்களில் தீப்பொறி சாதனங்கள் பற்றி தெளிவாக குறிப்பிடப்படாத நிலையில் தற்போதைய பேரழிவுக்கு பின் அவற்றை ஆழமாக ஆராய வேண்டியது அவசியம் என குழு கருதுகிறது. எனினும் இந்த தடை குறித்து இதுவரை இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாட்டில் உக்ரைன் 20 நாட்களுக்கு மட்டுமே இருப்பு. ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பு கடுமையாக சேதமடைந்துள்ளது. நாட்டில் தற்போது 20 நாட்களுக்கு மட்டுமே தேவையான எரிபொருள் இருப்பு உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் டேனிஸ் ஷமிஹால் கவலை தெரிவித்துள்ளார். தலைநகர் கீவ் உட்பட கார்கிவ், ஒடிசா போன்ற பல முக்கிய நகரங்கள் கடும் குளிரிலும் மின்சார வசதி இல்லாமலும் இருளில் தவிக்கின்றன. குளிர்காலத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல பிராந்தியங்களில் தோல்வி அடைந்துள்ளதாக பிரதமர் ஒப்புக்கொண்டுள்ளார். நிலைமையை சமாளிக்க எரிசக்தி துறையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்த அதிபர் செலன்ஸ்கி திட்டமிட்டுள்ளார். நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய 2026ஆம் ஆண்டுக்குள் புதிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து விவகாரம், ஆதரவு தராத நாடுகள் மீது வரி விதிக்கப்படும், ட்ரம்ப் எச்சரிக்கை. கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் திட்டத்தை எதிர்க்கும் நாடுகள் மீது புதிய வரிகள் விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். டென்மார்க்கின் சுயாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை அமெரிக்கா ஆக்கிரமிக்க விரும்புவதை டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தலைவர்கள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து மிகவும் அவசியம் எனவும் அதனை சொந்தமாக்கிக் கொள்வதே சரியான தீர்வு என்றும் ட்ரம்ப் வாதிடுகிறார். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் இந்த ஆக்கிரமிப்பு முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரீன்லாந்துக்கு தங்கள் நாட்டு பாதுகாப்பு துருப்புகளை அனுப்பியுள்ளன. எந்தெந்த நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் என்பது குறித்து ட்ரம்ப் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் இதனால் பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த முடிவை அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பிரிவினரும் எதிர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் சர்வதேச அளவில் இது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் இணைய 4,22,000 பேர் ஒப்பந்தம், கடந்த ஆண்டை விட எண்ணிக்கை குறைவு. கடந்த 2025ஆம் ஆண்டில் ரஷ்ய ஆயுதப்படைகளில் இணைந்து பணியாற்றுவதற்காக 4,22,704 பேர் புதிய சேவை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு மன்றத்தின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வடேவ் தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கை முந்தைய 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சற்றே குறைவு. அவ்வாண்டில் சுமார் 4,50,000 பேர் ராணுவத்தில் இணைந்திருந்தனர். குறிப்பாக ஆளில்லா வானூர்தி தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைவதற்கு அதிகப்படியான இளைஞர்கள் ஆர்வம் காட்டியதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். ஒப்பந்த அடிப்படையில் இணைந்த வீரர்களை தவிர மேலும் 32,000 பேர் தன்னார்வ படைகளில் இணைந்து உக்ரைனுக்கு எதிரான போரில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ ஆட்சேர்ப்பை ஊக்குவிக்க ரஷ்யாவின் பல்வேறு பிராந்தியங்களில் புதிய வீரர்களுக்கு மிக அதிக அளவிலான ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஐரோப்பாவின் பிரம்மாண்ட விமான நிலையம், போலந்தின் $34 பில்லியன் மெகா திட்டம்.
போலந்து நாட்டின் வார்சா நகருக்கு அருகே சுமார் $34 பில்லியன் மதிப்பீட்டில் மத்திய தொடர்பு மையம் என்ற பெயரில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான நிலையம் அமைய உள்ளது. இந்த பிரம்மாண்ட விமான நிலையம் ஆண்டுக்கு சுமார் 34 முதல் 40 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக தொடங்கப்பட்டு எதிர்காலத்தில் 100 மில்லியன் பயணிகள் வரை விரிவுபடுத்தப்பட உள்ளது. இது வெறும் விமான நிலையம் மட்டுமல்லாமல் அதிவேக ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து முனையங்களை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒரு நவீன போக்குவரத்து மையமாக செயல்படும். இந்த திட்டத்தின் மூலம் வார்சா மற்றும் லோட்ஸ் போன்ற முக்கிய நகரங்களுக்கு இடையிலான பயண நேரம் பாதியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வார்சா மைய பகுதியில் இருந்து விமான நிலையத்தை அடைய வெறும் 15 தொடக்கம் 20 நிமிடங்களே ஆகும். ஐரோப்பா போருக்கு தயார் என்றால் நாங்களும் தயார். 3ஆம் உலகப் போர் குறித்து புட்டின் எச்சரிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ அமைப்புக்கு விடுத்துள்ள புதிய எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பா ரஷ்யாவுடன் மோத விரும்பினால் அதற்கு பதிலடி கொடுக்க ரஷ்யா இப்போதே தயாராக இருப்பதாக ரஷ்யா கோல்ஸ் முதலீட்டு மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி திட்டத்தை முன்வைத்துள்ள நிலையில் புட்டினின் இந்த ஆக்ரோஷமான பேச்சு வெளியாகியுள்ளது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுவாயுத கட்டுப்பாடு ஒப்பந்தமான நியூ ஸ்டார்ட் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதியுடன் காலாவதியாக உள்ள நிலையில் அணுவாயுத போர் குறித்த அச்சம் மீண்டும் எழுந்துள்ளது. ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டால் அதுவும் ஒரு உலகப் போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை ஏற்கனவே எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கத்தைய நாடுகள் தங்களின் எல்லைகளை கடந்து ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் மிக கடுமையான ராணுவ விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அதிபர் புட்டின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிரான்ஸ் கடற்படைக்காக 6 ஆளில்லா ஹெலிகாப்டர்கள் ஏர்பஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். பிரான்ஸ் நாட்டின் கடற்படை தேவைகளுக்காக VSR 700 ரகத்தைச் சேர்ந்த 6 ஆளில்லா ஹெலிகாப்டர்களை அந்நாட்டு ராணுவம் ஆர்டர் செய்துள்ளது. இந்த ஹெலிகாப்டர்களை உலக புகழ்பெற்ற ஏர்பஸ் நிறுவனம் தயாரித்து வழங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை 2028ஆம் ஆண்டுக்குள் பிரெஞ்சு கடற்படையிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை கண்காணிக்கும் திறன் கொண்ட இந்த ஆளில்லா ஹெலிகாப்டர்கள் தகவல்களை உடனுக்குடன் கடற்படை தளத்திற்கு அனுப்பும் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன. அதிக அபாயகரமான பகுதிகளிலும் மனித நடமாட்டமின்றி செயல்படும் திறன் கொண்ட இந்த அதிநவீன வான்வழி ஊர்திகளை பயன்படுத்தும் முதல் நாடு பிரான்ஸ் என்ற பெருமையை பெறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பரபரப்பு. தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தை புறக்கணித்தார் உர்சுலா. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் தனக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் விவகாரங்களை கையாண்ட விதம் தொடர்பாக அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த விவாதத்தில் அவர் கலந்து கொள்ளாதது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிக்கும் செயல் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உர்சுலா கலந்து கொள்ளாததால் விவாதத்தின் போது அவரது இருக்கை காலியாக இருந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி விவாத பொருளாகியுள்ளது. அவரது தரப்பிலிருந்து விளக்கமளித்த அதிகாரிகள் முக்கிய நிர்வாக பணிகள் காரணமாகவே அவர் வரவில்லை என கூறினாலும் இது ஒரு திட்டமிட்ட தவிர்ப்பு என விமர்சகர்கள் கூறுகின்றனர்.